Praise be to the Father, the Son, and the Holy Spirit, our Creator, Redeemer, and Sustainer. Hearty greetings to each one of you in the name of our Lord Jesus Christ. As we come together in this time of prayer, let us lift our heart in worship to the Trinity God. He is worthy of all our praise, honor, and glory. Through the Father's love, Son's sacrifice, and the Spirit guidance, we have been redeemed and made new. Lord has given another day to take a moment to reflect on His goodness and grace with a thankful heart. With women's happy, I welcome each one of you for this meet. I'm happy to welcome Mrs. Shanti Arun, who will be leading us the worship. Ma'am pursued her studies in English literature. After completing her post-graduation, she completed her MPhil and BEd. She worked in our college for a few years, and then she joined as a PG teacher in Holy Cross High Secondary School, Kochi. She is very passionate in serving the Lord. Ma'am uses her talents to glorify our Lord. A hearty welcome to you, dear ma'am. I welcome Mrs. Glory Geeta Newton, who completed her BSc Physics from 1993 to 1996. She worked as an assistant professor in the computer science department from 1999 to 2006 in our college. At present, she is working at the Illinois University Register Office, living in Bloomington, Illinois. Ma'am used to share a 5 minutes of devotion in SSA channel. I really feel happy to welcome the super senior of my department. Hearty welcome, ma'am. We have Mrs. Remola Das amidst us to intercede on our behalf. Ma'am pursued her studies in computer science. She settled down in the Bangalore after marriage. She is a prayer warrior and finds her delight glorifying our Lord Jesus Christ. Welcome, dear ma'am. Let us surrender all the three of them in the mighty hands of our Lord. May the Spirit of the Lord guide and speak through them. Over to Mrs. Shanti Arun, ma'am. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன், எங்கள் மத்தியிலே ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் நீ சுத்திகரித்து ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக தகப்பனே. உம்மை ஆண்டவரே புத்தியுள்ள ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய ஆளுகை இந்த ஆராதனை நேரம் முழுவதிலும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை ஆட்கொண்டு உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே. உமக்கே சகல துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஐயா. ஆராதனையின் ஆவியினாலே, துதியின் ஆவியினாலே ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒவ்வொரு உதடுகளையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மகிமை எல்லாம் உமக்கு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நாம் இப்போது ஒன்று கூடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். வேதத்திலே சங்கீதம் 86:12 இப்படியாக சொல்கிறது: என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடு துதித்து உமது நாமத்தை எந்தெந்தைக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா இப்படியாக சொல்கிறார். நாமும் நம் உள்ளத்திலே பலவிதமான எண்ணங்கள் இருக்கலாம். ஜெபிக்க கூட நமக்கு முடியாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவரை துதிக்கும் போது, முழு உள்ளத்தோடு அவரை துதிக்கும் போது ஆண்டவர் எல்லா காரியத்திலும் ஒரு விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். இப்போது நாம் ஆண்டவரை துதிப்போம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே,
அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதில்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதில்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த வேளையிலே கூட கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் எந்நாளும் உயர்ந்திருப்பதாக தகப்பனே. மேன்மைக்குரிய நாமம், உன்னதமான நாமம் ஆண்டவரே. உம்முடைய வணங்கி உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் முதலாவது பாடின அந்த பாடல்ல கூட ஆண்டவரே, உம்மை நாடி தேடி வருகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவது இல்லை என்று சொன்ன அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற உம்முடைய வேத வசனம் ஒவ்வொரு நாளும் அது ஆண்டவரே அப்பா நீர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறீர். ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களை தாங்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம், கண்ணீர் வரலாம், வேதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். எல்லாவற்றின் மத்தியிலும் நீர் எங்களை தப்புவித்து எங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதய விருப்பங்களை கூட நீர் நிறைவேற்றுகிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தேவைகள் இன்னதென்று நாங்கள் சொல்லுவதற்கு முன்பதாகவே நீர் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற உம்முடைய வல்லமைக்காக நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே உம்மை போற்றி புகழுகிறோம் ஐயா. ஐயா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை உங்கள் உள்ளம் முழுவதும் அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவரை நாம் புகழும் போது ஆண்டவர் எல்லா கட்டுகளில் இருந்து விடுதலை அளிக்க வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருந்த அந்த நிலைமையிலே, அடிக்கப்பட்டிருந்த அந்த நிலைமையிலே அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடின போது எல்லா கட்டுகள், எல்லா சங்கிலிகளும் அருந்து விழும்படியாக கர்த்தர் ஒரு மாபெரும் விடுதலையை கொடுத்தார். இந்த நாளிலும் கூட நீங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் எல்லா கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஆண்டவரை துதித்து இன்னொரு பாடலின் மூலமாக ஆண்டவரை துதிப்போமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உயிருள்ள நாளெல்லாம் என் உதடுகள் துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம் என் உதடுகள் துதிக்கட்டும். உதடுகள் துதிக்கட்டும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன்.
மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீதானே என் துணையானி, நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானி, நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டேன், பலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டேன், பலக்கரம் தாங்குதையா. பலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் எப்படியாக வாசிக்கிறோம்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியினால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி, நாமும் இந்த உதடுகளை நாம் வெவ்வேறு காரியங்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த உதடுகளை நாம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து ஆண்டவரை துதிக்கிற துதியினால் நம் வாய் நிரம்பும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா நிசியை, வெற்றி தருகிற தேவனை, உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தேவனை, உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருக்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம். எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவனை, உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஷாலம், எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவரை உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த பராக்கிரமசாலியான கர்த்தரை நாம் ஆராதிக்க ஆராதிக்க நமக்குள் ஒரு மிகுந்த ஒரு சமாதானம், தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும் பிரியமானவர்களே. அப்படி தேவ பிரசன்னத்திலே பர்வதங்கள் உருகி போகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எந்த தடைகள் உங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் அவைகள் எல்லாம் உருகி போவதை நாம் பார்ப்போம். இந்த நல்ல எண்ணங்களோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்போமா? பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ,
வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தரை நான் பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் கர்த்தருக்கு இதுவே பிரியமா இருக்கும் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உம்மை நாங்கள் பாட்டினால் துதித்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீ செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவருடைய இரக்கம் என்றென்றும் இருக்கிறது, அவரது பேரன்பு என்றென்றும் இருக்கிறது என்று வேத வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய மாறாத கிருபைகளுக்காக நன்றி. அவைகள் ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நிமிடமும் உடைய கிருபையினால் எங்களை தாங்குகிறீரே ஆண்டவரே. உடைய வலக்கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதே ஆண்டவரே.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனையை துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் உடைய நாமத்துக்கு மகிமைக்காக நாங்கள் ஏறெடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் கூற இருக்கிற ஒரு நபர், அவர் பேரு சார்லஸ் டெய்லர். இவரை பத்தி அநேகர் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல கேள்விப்படாமல் கூட இருந்திருக்கலாம். இவர் தன்னோட 12 வயசுல என்ன பண்ணிட்டாருன்னா, படிப்புல அவருக்கு நாட்டமே இல்லை. ஆனா அதாவது மெக்கானிக்கல் சைடு அவருக்கு ரொம்ப நாட்டம். அவருக்கு படிப்பு வரல, அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை டிராப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பைண்டிங் கம்பெனில போய் மெஷின்ஸ், டூல்ஸ் அதோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தென் ஆஃப்டர் மேரேஜ் என்ன பண்ணிட்டாரு, ஒஹாயோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு அமெரிக்காவில் மூவ் பண்ணிட்டாரு. அங்க போனா அவங்க பிள்ளைங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒரு பைசைக்கிள் ரிப்பேர் ஷாப் மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்தார். தென் இதுக்கு இடையில ஒய்ஃபோட அங்கிள் ஒரு பில்டிங்கை ஒரு பிரதர்ஸுக்கு பைசைக்கிள் ஷாப் ரன் பண்றதுக்காக ரெண்ட் பண்ணியிருந்திருக்கார். இவரும் அதே பிளாக்ல, இந்த சார்லஸ் டெய்லர்ன்றவரு அதே பிளாக்ல தான் இவரும் பைசைக்கிள் ரிப்பேர் ஷாப் வச்சிருந்தாரு. நாளடைவில் அந்த 2 பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க, நாங்க உங்களை ஹையர் பண்ணிக்கிறோம், ஏன்னா எங்க ஷாப்பை ரன் பண்றதுக்கு ஒரு பொறுப்பான ஆள்லாம் வேணும், நீ நல்ல ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கிற மாதிரி இருக்கு, நீ எங்க கடையை அப்பப்ப பாத்துக்கோ, நீனே ரன் பண்ணு, நாங்க வேற எது ஏவியேஷன் ரிலேட்டடா நாங்க எங்களோட ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பைசைக்கிள்ஸ் ஷாப்பை இவர் கையில கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அவருக்கு தான் மெக்கானிக், அந்த ரிப்பேரு, மெஷின், டூல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அத மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்ப அந்த 2 பிரதர்ஸ் அவங்களோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயே நீங்க எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் யார சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைட் பிரதர்ஸ் அவங்க தான் ஹிஸ்டரியிலே ஒரு பெரிய ஒரு புதிய படைப்பை, கண்டுபிடிப்பை உண்டாக்குனவங்க அப்படின்லாம் பார்த்திருக்கோம். ஆனா அதுக்கும் ஒரு காரணமான நபர் யார் அப்படின்னா இந்த சார்லஸ் டெய்லர்ன்றவர் தான். ஸோ இந்த ரைட் பிரதர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் அவங்க ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல என்ஜின், லைட் வெயிட் என்ஜின், ஆனா நல்ல ஹார்ஸ் பவர் கூட இருக்கணும் அப்படின்ற என்ஜினை இருந்தாதான் ஃபிளைட்டை மேல பறக்க வைக்க முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ரைட் பிரதர்ஸ்க்கு கிடைக்கவே இல்லை என்ஜின். ஸோ திடீர்னு அவங்க தே டர்ன் டு சார்லஸ் டெய்லர். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு என்ஜின் தேவைப்படுது, உன்னால பண்ண முடியுமா அப்படின்னப்ப உடனே சார்லஸ் டெய்லர் என்ன பண்ணியிருக்காரு, வித்தின் 6 வீக்ஸ்ல ஒரு ஹேண்ட் மேடு ஒரு என்ஜினை பண்ணியிருக்கார். தன்னோட சொந்த கையினால எல்லா டூல்ஸ் எல்லாம் போட்டு அவரே அசம்பிள் பண்ணி ஒரு என்ஜினை பண்ணி அந்த என்ஜின் பறக்க விட்டது தான் 1903 டிசம்பர் 17 ரைட் பிரதர்ஸ்க்கு ஒரு பெரிய பெருமையை சேர்த்தது. இப்ப இவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டரியில ஒரு பெரிய சாதனைய அன்றைய தினத்துல நம்ம பார்த்தோம். இது எதேச்சியா நடக்கல, இது ஒன்லி ரைட் பிரதர்ஸால தான் நடந்திருக்குமானா இல்ல. அந்த ரைட் பிரதர்ஸ் ரைட் டைம்ல சார்லஸ் டெய்லரை மீட் பண்ணாங்க. சார்லஸ் டெய்லரும் படிப்பெல்லாம் விட்டு எதுலையும் நாட்டம் இல்லாம வெறும் $18 ஒரு பைண்டிங் ஷாப்ல வேலை பார்த்தவர், அவருக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவரோட லைஃப்ல எல்லாமே நடந்தது. ஸோ எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா என்கவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹேஸ் த எபிலிட்டி டு சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அதாவது உலகத்து சரித்திரத்துல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு படைப்புகளையும் ஒரு பெரிய அற்புதம், அடையாளம், ஒரு டிஸ்கவரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில காலகட்டத்துல ஒரு சில மனிதர்களை சந்தித்ததினால அவங்க லைஃப்ல சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா ஜீசஸ மாதிரி அநேகருடைய வாழ்க்கையில
ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது யாருமே இல்லை அப்படின்றது ஒரு சரித்திரபூர்வமான உண்மை. த்ரூ அவுட் த காஸ்பிள்ஸ் பார்க்க போனோம் அப்படின்னா அநேகர் இவருடைய தொடுதல்னால, இவருடைய என்கவுண்டர்ஸ்னால எப்படி மாறினாங்க அப்படின்றத பலதை நம்ம வாசிக்கிறோம். ஸோ என்கவுண்டர்ஸ் ஆல்வேஸ் ஹாவ் த எபிலிட்டி டு சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்றது. நான் இன்னைக்கு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை வேதத்திலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து உங்க முன்னாடி வச்சு அவரோட லைஃப்ல இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை பார்க்கலாம். அவரோட வாழ்க்கையில பிஃபோர் என்கவுண்டர் எப்படி இருந்தாரு, ஆஃப்டர் என்கவுண்டர் எப்படி மாறினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, he was a very tired, very frustrated, exhausted மேனா இருந்துட்டு ஒரு அஸ்டானிஷ்மெண்ட்டுக்குள்ள போனாரு. எம்டினஸ், ஃப்ரூட்லெஸ்னஸ்ல இருந்து ஒரு ஃபுல்னஸ் அண்ட் அபண்டன்ஸ்க்கு போனாரு, பார்த்தாரு. ஆர்டினரி மேனா இருந்துட்டு a man of mission, a disciple of ஜீசஸா மாறினாரு. ஃபிஷர் மேனா இருந்துட்டு ஃபிஷர்ஸ் ஆஃப் மென்னா மாறினாரு. அது வரைக்கும் தன்னுடைய சின்ஃபுல் நேச்சரையோ ஒரு தன்னுடைய நான் தகுதி இல்லை அப்படின்ற நேச்சரை ரியலைஸ் பண்ணாம இருந்தவர் ஆஃப்டர் என்கவுண்டர் ஹி ரியலைஸ்டு, ஹி அக்னாலேஜ்டு ஹிஸ் சின்ஃபுல் நேச்சர். தென் இரவு ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு வாழ்க்கையிலிருந்து அடுத்த நாள் மார்னிங் ஒரு சரண்டர் அண்ட் சாட்டிஸ்பாக்சனுக்குள்ள போனவர். இவ்வளவு நான் சொன்னதுல இருந்தே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம் நான் சொல்ல போற நபர், நான் பேச போகிற நபர் யார் என்று. அவர்தான் சீமோன் பேதுரு. இவர் கூட நடந்த சந்திப்பை, இவருக்கும் இயேசுவுக்கும் நடந்த ஒரு என்கவுண்டரை லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில கூடப்பட்டிருக்கு. இத மட்டும் நம்ம ஒவ்வொரு வசனமா இதுல எனக்கு ஆண்டவர் சில ஹைலைட் பண்ணி காமிச்ச காரியங்களை ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி நான் உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்ப இந்த கலிலேயா கடல் அருகே அவர் நின்ற போது நிறைய ஜனங்கள் அவரை நெருக்கிட்டு போறாங்க. எதுக்குன்னா வேத வசனத்தை கேட்கும்படி அவரை நெருங்கி வராங்க. அந்த சமயத்துல ஜீசஸ் என்ன பண்றாருன்னா கடற்கரையில நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல நான் வலியுறுத்த போகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் 2 படகுகளை கண்டார். நிறைய சமயத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்திருக்கோம். நம்மளுடைய கோபத்திலேயோ ஒரு கஷ்டத்திலேயோ கவலையிலேயோ நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்மளையும் அறியாமலே சொல்லலாம், இல்ல அறிந்தோ சொல்லலாம், இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா, ஆண்டவர் என் வேதனையெல்லாம் பாக்குறாரு தானா, நான் ஏன் இவ்வளோ பாடுக்குள்ள கஷ்டத்துக்குள்ள போறேன் அப்படின்லாம் நம்ம கேட்கலாம். ஆனா அந்த 2 படகுகளை கண்டாருன்ற இடத்துல நான் ஒரு போக்கஸ் கொடுக்க விரும்புறேன். நம்மளுடைய தெய்வம் அவருக்கு ஒரு வேதத்துல பேர் இருக்கு, காண்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆகாரின் அழுகுரலை பார்த்தவர், எவனாகிலும் நான் காணாதபடிக்கு மறைவிடங்களிலே ஒளித்து கொள்ள கூடுமோன்னு கேட்கிறாரு. எகிப்துல பார்வோனின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அவர் பார்த்துட்டாரு அப்படின்னா அவரால் சும்மா இருக்க முடியாது. எய்தர் அவரோட தீர்க்கதரிசிகளை அவரோட மக்களை அனுப்பிச்சு அவரை விடுதலை ஆக்குவாரு, இல்லைன்னா அவரே போய் அவர் உபத்திரவங்களை நீக்கி விடுதலை ஆக்குவார். சங்கீதத்துல வசனம் இருக்கு, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதுன்னு சங்கீதத்துல பார்க்கிறோம். அவருடைய கண்கள் எப்போதும் நம் வழிகள் மேல நோக்கமாய் இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை அப்படின்னு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். அப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, நம்ம போகிற பாதைகள், நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கிறோம், எதுவுமே அவருக்கு முன்பாக மறைந்திருக்கவில்லை என்பதை நம்ம ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அவர் நம்மை காண்கிற தெய்வம். சரி, கண்டுட்டு காணாதவர் போல போகிறவரா இல்ல. அடுத்த வசனத்துல பாருங்க, அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறி
அது ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. ஆக்சுவலா 2 படகுகளை பார்க்கிறாரு. அந்த 2 படகுகள் எம்டியா இருந்ததா இல்லையா அப்படின்றத சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு he saw 2 empty boats அப்படின்ட்டுன்னு. அதுல ஒண்ணுல ஸ்பெசிபிக்கா ஏறாரு, அது சீமோனுடையதா இருந்தது. இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா ஜீசஸ் சீமோனை என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி வராரு. இதுவரைக்கும் சீமோன் பேதுரு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு பர்சனல் என்கவுண்டர் ஜீசஸ் கூட இல்லாம இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முந்தின அதிகாரம் லூக்கா 4வது அதிகாரத்துல பார்த்தா பேதுருவோட மாமியார் சுகவீனமா காய்ச்சல்ல இருந்தப்ப ஜீசஸ் அவங்க வீட்டுக்கு தேடி சுகமளித்து அந்த காய்ச்சல்ல இருந்து விடுதலை ஆக்குறார். ஆனா அந்த அற்புதத்தை பார்த்து இவருக்கு ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சான்னா இல்ல, அந்த பர்சனல் என்கவுண்டர் இல்ல. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில பிறருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனாலும் நமக்குள்ள ஒரு உள்ளான ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சா, எனக்கும் ஜீசஸ்க்கும் ஒரு பர்சனல் கனெக்ஷன் ஏற்பட்டுச்சா அப்படின்னா அதை நிறைய தமிழ்ல நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் 2 படகுகளை காண்கிறாரு. அதுல ஒன்றுல அவர் சீமோனுடையத ஸ்பெசிபிக்கா நோக்கி அதற்கு வராரு, அதுல ஸ்டெப் இன் பண்றாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர்னா, 99 ஆடுகள் இருந்தாலும் ஒரு ஆட்டை தேடி நான் வந்தேன், நான் உங்களை மேய்க்கிறவர், நான் என் ஆடுகளை தேடுவேன் என்று போட்டிருக்கு. அவர் நம்மளிடத்துல முந்தி அன்பு கூர்ந்து அவர் தான் நம்மளை நோக்கி வராரு. ஜீசஸ் மேக்ஸ் த ஃபர்ஸ்ட் மூவ் பிகாஸ் ஹீ லவ்ட் அஸ் ஃபர்ஸ்ட். அவரால் பார்த்துட்டு அப்படி கண்டு காணாதவர் போல இருக்க முடியாது. அவர் நம்மளை நோக்கி வராரு, தேடி வராரு. இவன்தோ திரளான ஜனங்கள் அவர்கிட்ட வசனத்தை கேட்கணும்னு நெருக்கிக்கிட்டு வராங்க. ஆனா ஜீசஸோட அட்டென்ஷன் யாருக்கு கொடுக்கணும்னு போறாருன்னா, சீமோன் பேதுருவை அவர் பிடிக்கணும் அப்படின்றதுதான் அவரோட டார்கெட்ல இருந்தது. அவரை நோக்கி அந்த சீமோனோட படகை நோக்கி அதுல ஸ்டெப் இன் பண்றாரு. அப்ப ஒரு ஆண்டவருக்கு நம்ம தேவை அப்படின்னு அவர் நம்மளை பிடிக்கணும்னு நினைச்சாருன்னா அதை நம்மளை நோக்கி ஆண்டவர் வராரு. அந்த டார்கெட் அந்த சீமோன் பேதுருவோட படகை நோக்கி அவர் அதுல ஸ்டெப் இன் பண்றாரு. ஓகே, ஸ்டெப் இன் பண்ணிட்டாரு. அவருக்கு இப்ப திரளான ஜனங்களுக்கு ஒரு போதிக்கணும், அவருக்கு ஒரு ஸ்டேஜ் தேவைப்படுது. அவரே அந்த படகுல ஸ்டெப் இன் பண்ணவர் அதை அவரையே தள்ளிட்டு போக சொல்லியிருக்கலாம். இல்ல மற்ற அந்த திரளான ஜனங்கள் சுத்தின்னு நிக்கிறாங்க, அவங்கள போய் கொஞ்சம் புஷ் பண்ணு, இந்த கரையில இருந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போ, தண்ணியில போய் நிறுத்து, நான் எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்ல, இந்த படகு யாருக்கு சொந்தமானதோ அந்த சொந்தக்காரர்கிட்ட தான் கேட்கிறாரு, ரிக்வெஸ்ட் பண்றாரு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பார்த்தா ஜீசஸ் பிரேட் அப்படின்னு போட்டிருக்கு. ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு, சற்றே கரையிலிருந்து தள்ளி கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதாவது உத்தரவின்றி உள்ளே நுழையாத ஒரு ஜென்டிலான ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். அவர் என்ன செய்யறாரு, அழைப்புதல் கொடுக்கிறார். தாகமாய் இருக்கிறவர்களே, தாகமா இருந்தா எங்க போவோம்? தண்ணீர்ட்ட நோக்கி தான் ஆட்டோமேட்டிக்கா போவோம் இல்லையா? எவ்வளவுதான் நம்ம ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சா கூட அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி தாகம் அடங்காது இல்லையா? அப்ப தாகமாய் இருக்கிறவர்கள் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள்ன்றாரு. களைப்பா இருக்கீங்களா, சோர்வடைஞ்சு இருக்கீங்களா, பாரத்தோடு இருக்கீங்களா, ஏன்கிட்ட வாங்க, நான் ஓய்வு அளிக்கிறேன்னு சொல்றாரு. இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் வீட்டிற்குள் சென்று அவனோட கூட உணவு உண்பேன், அவனும் என்னோட உண்பான் அப்படின்றார். அப்ப ஆண்டவர் நம்மளை தேடி வராரு, நம்மளோட சூழ்நிலைய பார்க்கிறாரு, நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்றத அறிந்து நம்மை நோக்கி நமக்கு ஒரு அழைப்புதல கொடுக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா அவர் போட்டை தானே தள்ளிட்டு உள்ளர போயிருந்திருக்கலாம், இல்ல மற்றவங்களை தள்ள சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல, அந்த போட்டுக்கு சொந்தக்காரராகிய சீமோனை நோக்கி என்ன கொஞ்சம் தள்ளி கொண்டு போ அப்படின்றாரு. அப்ப ஆண்டவர் எப்பொழுதுமே அழைப்புதல் கொடுத்துட்டு நமக்காக வெயிட் பண்றாரு. நம்ம வில்லிங்கா திறந்து கொடுத்து, ஆண்டவரே நீங்க உள்ள வாங்க, நீங்க உட்காருங்க, அரியணையை போட்டு வீற்றிருங்க, என்னோட லைஃப்ல நீங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுங்கன்னு சொல்லி நம்மளே ஒரு வாலண்டியரா வில்லிங்கா கொடுக்காத வரைக்கும்
அவர் ஃபோர்ஸ் பண்ணி நம்மள கட்டாயப்படுத்துகிற தெய்வமே அல்ல. அப்படி அவரால செய்ய முடியும். அவரால எல்லாமே அண்ட சராசரங்களை படைத்து எல்லா கோள்களையும் எல்லாவற்றையும் அழகா வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறவரு, அவரால இத ஃபோர்ஸ் பண்ணி செய்ய முடியும். ஆனா அது அப்பனா ஒரு ரோபோட்டை இயக்குற மாதிரி ஆயிரும் இல்லையா? ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு ஒரு சுய வில்ல கொடுத்திருக்கார். நம்மளா சூஸ் பண்ணி வரணும்ன்ற அந்த பாதையை காமிச்சிட்டார். இது கெட்ட பாதை, இது நல்ல பாதை. இப்படி வந்தா இது கேட்டுக்கு போற வாசல் இது அகலமா தான் இருக்கும், இன்னொரு வாசல் நெருக்கமா தான் இருக்கும். ஆனா முடிவு வந்து இட்டர்னல் லைஃப். நீ எந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணணும், 2 வாழ்க்கையுமே ஆண்டவர் காமிச்சிட்டாரு. அதுல நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது பொறுப்பு, கடமை வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. அப்ப வாசற்படியில நின்று கதவை தட்டுறாரு. அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாதான் அவர் உள்ள வந்து நம்ம கூட உட்காந்து போஜனம் பண்ணி நம்ம கூட ஒரு ஒத்தரா வந்து அவரு மாறுவாரு. அப்ப இதுக்கு என்ன பண்றாருன்னா, சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் அந்த படவுல வந்து உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்ப ஜீசஸோட பாட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் 3 வசனங்களை சொன்னேன். ஃபர்ஸ்ட் 2 படவுகளை கண்டார். அதுல ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு படகை நோக்கி, சைமன் பீட்டரோட படகை நோக்கி போய் அதுல ஸ்டெப் இன் பண்ணிட்டு, ஆனா உட்காரல, போய் ரிக்வெஸ்ட் பண்றாரு, சைமன் கேன் யூ டூ இட் அப்படின்னு கேட்டு புஷ் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் தான் உட்கார்றாரு. இப்ப நான் சைமன் பீட்டரோட பகுதிக்கு வரேன், அவரோட அட்டென்ஷன். இப்ப திரளான ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பேதுருக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு நம்மள சுத்தி இவ்வளோ ஜனங்கள் நெருக்கி வராங்க, என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ பேர் திடீர்னு காலங்காத்தால இவ்வளோ பேர் வராங்க, யார் அங்க பெரிய விஐபி வந்திருப்பாங்க அப்படின்னு கூட அவரு பார்த்தாரா பார்க்கலையா? ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பாரம். ஏன்னா இதுக்கு பின்னாடி போற வசனங்களை பார்த்தா அவரோட சூழ்நிலை என்ன அப்படின்றத அங்க தெரியும். அவர் பயங்கர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து ஒரு மீனுமே அகப்படல, வீட்டுக்கு போனா போதும், நைட்டு ஃபுல்லா நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஒண்ணுமே அகப்படல அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அப்படி ஒரு பாரத்துல கவலையில இருக்கிறார். நம்ம கூட வந்து நம்ம மிகுந்த பாரத்துல துக்கத்துல நம்ம இருதயம் இருக்கிறப்ப நம்ம பாக்குற மாதிரிதான் இருக்கும், ஆனா போக்கஸ் இருக்காது இல்லையா? அங்க என்ன நடக்குது, சுத்தில என்ன நடக்குது, யாரு இருக்கா, அந்த ஒரு அவேர்னஸே இல்லாம நம்ம பாரமே நம்மள போட்டு அழுத்திக்கிட்டு அதுலதான் நம்மளோட முழு கவனமும் இருக்கும். அப்படிதான் சைமன் கூட இருந்திருக்காரு. அவரு பிஸியா தான் வேலை உண்டு, ஓகே நான் வந்து நைட்டு ஃபுல்லா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல, அட்லீஸ்ட் நான் போய் வலையெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் அன்னைக்கு இரவு திரும்ப வந்து கூட நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அவரோட ஃபோக்கஸ் எல்லாம் அப்படிதான் இருந்தது. சுத்தியில என்ன நடக்குது, யார் அங்க இருக்கிறா அப்படின்றது கூட வந்து அவருக்கு பார்க்க முடியாத சூழ்நிலையில கவலை, சோர்வு, துக்கம், கலக்கம் வந்து அவரை மறைத்து இருந்தது அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஜீசஸ் யார் கிடைச்சிருந்தா, முந்தின அதிகாரத்துல பாக்குறோம் அவர் மாமியாரை வந்து சுகப்படுத்தினார். அப்ப ஜீசஸ பத்தி ரெவலேஷன் அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் உண்மையாகவே யாரு? இது ஒரு யோவான் ஸ்நானகன் வந்து சீமோன் பேதுருவோட சகோதரர் அந்திரேயாட்ட சொல்றாரு, இதோ உலகத்தை சுமந்து பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் வந்து அந்திரேயாட்ட சொன்னோன்னா, அந்திரேயா ஃபர்ஸ்ட் வந்து தன்னோட சகோதரர் சீமோன் பேதுருவை தான் கூட்டிட்டு போய் ஜீசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். ஆனா அந்த டைம்ல அவருக்கு என்கவுண்டர் கிடைக்கல. தென் பேதுருவோட மாமியார சுகப்படுத்தினப்பையும் அவருக்கு ஒரு ரியலைசேஷனோ யாருன்ற அந்த வெளிப்பாடே இல்ல. சோ இப்ப இங்க பர்சனலா ஆண்டவர் அவரோட என்கவுண்டர் பண்ணணும்னு வராரு. அப்ப அவருக்கு வந்து தன்னை சுத்தி இருக்கிறது யாரு, என்ன நடக்குது, ஜீசஸோட வல்லமைய அவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தாருன்னா சைமன் பீட்டரே போயிருப்பாரு ஆண்டவர்கிட்ட இல்லையா? ஆனா அவருக்கு அந்த வெளிப்பாடு அது வரைக்கும் கிடைக்கல. சரி, இப்ப ஆண்டவரே வந்து அவரோட அட்டென்ஷனை வந்து கவரணும்னு பாக்குறாரு. போயிட்டு பேதுருட்ட தான் கேட்டாரு இல்லையா, சற்றே தள்ளி கொண்டு போன்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துல பேதுரு வந்து 4 காரியத்துல ஏதாவது ஒன்ன செஞ்சிருக்கலாம், அதாவது ஒன்னு இக்னோர் பண்ணிருக்கலாம். அப்படி தான் வேலையிலே பிஸியா இருந்துகிட்டு அப்படி காதுல கேட்டுக்கிட்டும் கேட்காத மாதிரி இக்னோர் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல கேட்டுட்டு இல்ல நான் ப்ளீஸ் என்னால முடியாது ரெஃப்யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா நானே
சோ டயர்டு. நான் இருக்கிற கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியாது. நான் நைட்டு ஃபுல்லா என்ன ஸ்ட்ரகிள்ல இருந்துட்டு இப்ப நான் என்ன சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. தயவு செய்து என்னால தர முடியாது. நீங்க இன்னொரு போட்டு கூட காலியா இருக்கு, அதுல போய் கூட நீங்க அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஃப்யூஸ் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா நான் சொல்லியிருக்கலாம், நான் வலைய அலசிக்கிட்டு இருக்கிறேன், அதை ஃபர்ஸ்ட் பினிஷ் பண்ணிட்டாவது வரேன், அந்த வேலையாவது நான் முடிச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து தரேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். நாளா அதை என்ன பண்ணியிருக்காரு, அவர் அப்படியே உடனே விட்டுட்டு வந்துட்டு ஆண்டவருக்கு என்ன பண்ணாரு, சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டப்ப அவர் வந்து கீழ்ப்படிஞ்சாரு. அவர் போய் தள்ளினார், அந்த படகை வந்து தள்ளி கொண்டு போய் போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுல உட்கார்றாரு. அப்ப இந்த சைமன் பீட்டரோட ரெஸ்பான்ஸ வந்து இங்க பாருங்க. இன்றைக்கு நம்ம உலக கவலையோ, நம்ம குடும்ப கவலைகளோ, நம்ம வேலையை குறித்த கவலைகளோ நம்மள முற்றிலுமாய் நம்மள அழுத்தி கொண்டு இருக்கிறதா, இல்ல ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்ம ஒரு அழைப்பு கொடுக்கிறப்ப அந்த அழைப்புக்கு நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? வருவாய் தருணம் இதுவே, இதுதான், இது கிருபையின் காலத்துல இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு தருணம் கொடுக்கிறாரு, ஒரு நேரம் நோக்கி, ஒரு கவலை, பாரம், கஷ்டம் அப்படின்னு இருக்கப்ப ஆண்டவர் வந்து நம்மளை தேடி அவர் ஒரு வார்த்தையின் மூலமா நம்ம கிட்ட பேசுவாரு. அநேகர் ஊழியர்கள் மூலமா பேசுவாரு, நம்ம நண்பர்கள் மூலமா நம்மள்கிட்ட பேசு ஒரு அழைப்புதலை கொடுக்கிறார். அந்த மாதிரி சமயத்துல நம்ம ஆண்டவருடைய அழைப்புதலை இக்னோர் பண்றோமா, இல்ல டிலே பண்றோமா, ரெஃப்யூஸ் பண்றோமா, இல்ல அக்செப்ட் பண்றோமா அப்படின்றத கொஞ்சம் நம்ம நிதானித்து பார்த்து நம்மை நாமே சரி செய்து கொண்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கைய ஒப்பு கொடுக்க தீர்மானிப்போம். இப்ப அந்த சைமன் பீட்டர் அந்த போட்டை புஷ் பண்ணி கொஞ்சம் கரையில இருந்து தள்ளிட்டு போய் தண்ணியில நிறுத்திட்டாரு. ஆண்டவரும் ஜனங்களுக்கு போதகம் பண்ணி முடிச்சிட்டார். ஓகே, இப்ப அல்டிமேட் கோல் என்ன ஜீசஸ்க்குன்னா, ஜனங்களுக்கு போதிக்கணும் அப்படின்றதுதான் அவரோட கோலானா அதுவும் ஒன் ஆஃப் த கோல்ஸ் தான். ஆனா அதுக்கும் மேல என்னது, சைமன் பீட்டர் அங்க என்கவுண்டர் பண்ணணும், அதுதான் அவரோட இல்லையா? அப்ப போதகம் பண்ணி முடித்த பின்பு என்ன பண்றாரு, சீமோனை நோக்கி ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, சீமோனை நோக்கி ஆழத்தில தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இங்க பாக்குறப்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் வந்து கேட்கவே இல்லை பாருங்களேன். சைமன் பீட்டர், நீ வந்து இப்ப இவ்வளவு நேரம் வந்து ஒரு வலையை அலசிட்டு இருக்காங்கன்னாவே என்ன மீனிங்னா, மீன் பிடிச்சிட்டு அதாவது கடலுக்கு உள்ள போயிட்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான், பினிஷ் பண்ணிட்டாங்க, எண்டை தான் குறிக்குது. அப்ப அலசிட்டு இருக்காங்கன்னாவே வந்து எண்டு தான். ஒன்னு மீன் பிடிச்சிருந்தா ஒன்னு வலையில மீன் இருந்திருக்கலாம், இல்ல போட்ல மீன் இருந்திருக்கலாம், ரெண்டுலயுமே இல்ல. அப்ப ஆண்டவர் வந்து கேட்கல, என்ன நைட் நீ வந்து உன் சிச்சுவேஷன் என்ன சொல்லு, நீ வந்து போட் எடுத்துட்டு போனியா, நைட்டு ஃபுல்லா ஸ்ட்ரகிள் பண்ணியா, ஒண்ணு கூட அகப்படலையா அப்படிலாம் எதுவுமே கேட்கல. எவ்வளவு அழகா ஆண்டவர் வந்து அவர் நம்ம நிலைமையை அறிந்திருக்கிறவர் இல்லையா, நம்ம கண்ணீரை காண்கிறவர் இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, அதாவது சீஷன் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா அதற்குரிய பலனை நான் தரா, நீ அடையாமல் போவதில்லைன்னு இருக்காரு. கர்த்தருக்காக நீர் படுகிற ஒரு சின்ன முயற்சி, அவருக்காக நீ உங்க சின்ன ஒரு முயற்சி, ஒரு ஸ்டெப் எடுத்தா கூட அதை கூட ஆண்டவர் வந்து பெருக செய்வேன் அப்படின்னு 1 கொரிந்தியர்ல போட்டிருக்கு. சகரியா 4:10 அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணக்கூடும். சைமன் பீட்டர் வந்து ஜீசஸ் எல்லா ஜனங்களுக்கும் போதிக்கிறதுக்கு அவரோட போட்டை வந்து கொஞ்ச நேரம் கடன் கொடுத்தாரு. ஆனா அதுக்கு ஜீசஸ் அப்படியே ஓகே, அவர் வேலை முடிஞ்சிருச்சு, பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாருன்னு போயிட்டாரா? இல்ல. சைமன் பீட்டரோட அவரோட இண்டிவிஜுவல், அவரோட கவலை என்ன, அவர் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்றத அட்ரஸ் பண்ணி, இண்டிவிஜுவலா அதை அட்ரஸ் பண்ணி அந்த குறைய நீக்கணும் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து போக்கஸ் பண்ணி என்ன சொல்றாரு, ஆழத்தில தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். மீன் பிடிக்கும்படின்றதுல என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி மீன் பிடிக்கல அப்படின்றத வந்து அவர் வந்து சிம்பாலிக்கா இங்க சொல்றாரு, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள்ன்றார். இந்த இடத்துல வந்து சைமன் பீட்டர் சொல்லியிருக்கலாம், ஓகே நீங்களே போய் எடுத்துட்டு போய் எனக்கு வந்து மீன் பிடிச்சு கொடுங்க அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க ஜீசஸ் வந்து எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டோமோ
அதே இடத்துல நமக்குன்னு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். இங்க அவரே போயிருந்திருக்கலாம். ஆனா ஜீசஸ் என்ன செய்யறாரு? சீமோனை நோக்கி, நீ போ, நீ ஆழத்துக்கு போ, கோ டீப்பர். நம்ம என்னைக்குமே ஒரு ஷாலோவா ஒரு கரையிலே இருந்தோம்னா, திரளான ஜனங்கள் அங்க இருந்தனால ஒரு நாய்ஸினஸ் இருந்திருக்கலாம். நம்ம கூட ஆண்டவர் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வைக்கணும் அப்படின்னா சில நேரங்களில சில கும்பல்ல இருந்து நம்மள பிரித்தெடுத்து கொஞ்சம் ஆழத்துக்கு போ, தள்ளி கொண்டு இன்னும் உள்ள போ, ஒரு ஐசோலேஷனுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போற நம்ம சூழ்நிலைகளை நம்ம பார்த்திருக்கலாம். நம்மளோட பர்சனல் லைஃப்ல கூட ஒரு ஐசோலேஷனுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போயிட்டு இன்னும் ஒரு டீப்பர் லெவல். ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு கணுக்கால் அளவு இல்ல, ஒரு முழங்கால் அளவு இல்ல, நீச்சல் அளவு ஆழத்துக்குள்ள போகணும், அந்த ரிலேஷனுக்குள்ள வரணும் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நோக்கி என்ன சொல்றாரு? சீமோனை நோக்கி ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல சீமோன் பேதுருவா நம்ம இருந்தோம்னா, நம்ம இல்ல சீமோன் பேதுருவே வெளியில சொல்லாட்டினாலும் மனசுக்குள்ள என்னடாது, நானே டயர்ட்னஸ்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வலைய அலசி வச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு திரும்ப அப்புறம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இவர் போட்டை கொடுனாரு, சரி போட்டை கொடுத்தேன். இப்பயாவது ஆளை விடுவாருன்னு பார்த்தா இல்ல. என்ன சொல்றாரு? இப்ப இன்னும் கோ டீப்பர்னு சொல்லிட்டு மீன் வலைய போடுன்றாரு. இந்த நேரத்துல அவருக்கு ஒரு தாட் வந்திருக்கலாம், நான் ப்ரொஃபஷனலா ஃபிஷர்மேன், எப்ப எங்க மீன் பிடிக்கும், என்ன மாதிரி மீன் கிடைக்கும், என்ன டைம்ல போடணும், எல்லாமே அவரு அலசி ஆராய்ஞ்சு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் அவரு. இவருக்கு தனிக்கலாம். ஜீசஸ் ஒரு கார்பெண்டர் தானே, ஏன்னா ஜீசஸ் இவர் யாருன்ற அந்த ரெவலேஷனே இன்ன வரைக்கும் கிடைக்கல இல்லையா? அப்ப இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜீசஸ் ஒரு கார்பெண்டர். ஒரு கார்பெண்டருக்கு இப்ப என்ன தெரியும்? ஏன்னா மீன் எப்பொழுதுமே எய்தர் டஸ்க் ஆர் டான் அந்த டைம்ல தான் நிறைய அகப்படுமா. ஆனா இப்ப ஜீசஸ் பிரசங்கம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல வெளிச்சமா இருக்கிற ஒரு டே டைம்ல போய் கோ டீப்பர்ன்றார். அப்ப சைமன் பீட்டருக்கு தோணி இருக்கலாம், இது என்ன 2 கட்ட நேரத்துல மீனே அகப்படாத நேரத்துல போ சொல்றாரு, பிளஸ் நான் எவ்வளவு ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன் எனக்கு தெரியாதா, இவர் இவர் சொல்றாரு, இப்படிலாம் மனசுக்குள்ள தோணி இருக்கலாம். ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, அதற்கு சீமோன் இப்ப அவரோட மனசுக்குள்ள நினைக்கிறாரு, ஆனா வெளியில அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை இப்பதான் வெளியில விடுறாரு. ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்க வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் அப்படின்றார். ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன். நான் முன்னாடி சொன்னேன், பிஃபோர் என்கவுண்டர் பீட்டரோட லைஃப் எப்படி இருந்தது, ஆஃப்டர் என்கவுண்டர் பீட்டர் எப்படி மாறினாருன்னு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு ஸ்லைடு காமிச்சேன். அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கெல்லாம் காரணம் கர்த்தருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை. அவருக்கு எல்லா சர்வ வல்லமை இருக்கு, இருந்தாலும் அவர் அந்த இடத்துல நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிஞ்சாதான் அற்புதத்தை பார்க்க முடியும், கீழ்ப்படிஞ்சாதான் அந்த மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல முழு ஒரு 100% ஒரு வில்லிங்னஸோட பீட்டர் சொன்னார், செஞ்சாரான்னு பார்த்தா இல்ல. அவருக்கு மேபி இந்த ஒரு அற்புதத்தை அவங்க மாமியாரோட லைஃப்ல பார்த்தனால ஒரு ஸ்லைட்டா ஒரு நம்பிக்கை உள்ள இருக்கலாம். ஓகே, என்ன ஹர்ட் பண்ண போது சொல்றாரு, ஒரு லாஜிக்கலா டசன்ட் மேக் சென்ஸ், பிராக்டிக்கலா பார்த்தா இப்ப எதுவும் நடக்க போறது இல்ல, ஆனாலும் சரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஹெசிடேஷனோட தான் ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்றார். இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்கே காரணமான ஒரு 4 வார்த்தை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி. பிகாஸ் யூ சே சோ, நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் செய்யறேன். எனக்கு முழுசாலாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு இதுல உடன்பாடே இல்லை, ஆனாலும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சொல்லிட்டீங்க, நான் செய்யறேன் அப்படின்னு தான் செய்யறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை நோக்கி நம்ம என்னென்ன வார்த்தைகள் நமக்குன்னு ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லி அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோமா அப்படின்றத பார்க்கலாம். வேதத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா, என்ன வார்த்தைகள் நமக்கு ஸ்பெசிபிக்கா வந்திருக்கு. ஃபர்கிவ்,
ஒன் டைம் இல்ல, ஃபர்கிவ் 7 times 77 அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ரிலீஸ் யுவர் ஆங்கர்ன்றாரு, கவலைப்படாதன்றாரு. அப்ப அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் அப்படின்னாதான் நம்மளோட லைஃப்ல அந்த கோர்ஸ், அந்த ஹிஸ்டரியே வந்து சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தை என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து உணர்ந்து பார்ப்போம். ஏன்னா வேர்ட்ஸ் ஹாவ் பவர். நம்மளுடைய வார்த்தையிலையும் வல்லமை இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தையில மிக சிறந்த வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அவர் சொன்னாருன்னா அந்த வார்த்தையை அப்படியே நமக்கு புரியுதோ புரியலையோ, இது வந்து லாஜிக்கலா வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் சிந்திக்காம, அப்படி ஒரு ஹெசிடேஷன் கூட இருந்த, அந்த ஹெசிடேஷன் இருந்தது. அதோட அவர் என்ன பண்ணாரு, சைமன் பீட்டர் ஒபே பண்ணார். அந்த ஒபீடியன்ஸ், அந்த ட்ரஸ்ட் அண்ட் ஒபே என்ன பண்ணது, அவரோட வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை வந்து சந்திக்க நேர்ந்தது. ட்ரஸ்ட் அண்ட் ஒபீடியன்ஸ் தான் வந்து இங்க ஒரு கீ அப்படின்னு பார்க்க முடியும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6ல ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், lean not on your own understanding, in all your ways acknowledge him and he will make your path straight. நம்மளோட வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொண்டா அவர் நம் பாதைகளை என்ன பண்ணுவாரு, செவ்வை பண்ணுவாரு. நம்ம ஒரு ஹோப்லெஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இருக்கலாம், ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு ஹியூமன் லாஜிக்கு அகெயின்ஸ்டா இருக்குது, என்னால அதை திங்க் பண்ண முடியுமா, இது சாத்தியமாகுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம அந்த ட்ரஸ்ட் பண்ணி ஆண்டவரோட வார்த்தைக்கு ஒபே பண்றப்ப கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில கதவுகள், அற்புதத்துக்கு நேரா கதவுகள் திறக்கப்படும். We open the door for God to work miracles in our lives. So obedience to Jesus leads to miraculous results. So இங்க ஒபே பண்ணாரு. என்ன நடந்தது அப்படின்னா, அந்தபடியே அவர்கள் செய்த போது தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த இடத்துல பாக்குறப்ப அவங்க போட்டு ஃபுல்லா நிரம்பி, அங்க பக்கத்துல போயிட்டு இருந்த போட்டை கூப்பிட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த போட்டும் ரம்பி 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரம்பிட்டது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது. காரணம் இந்த 4 words சைமன் பீட்டர் சொன்னது, பிகாஸ் யூ சே சோ, நீங்க சொன்னீங்க நான் செய்யறேன் அப்படின்னு செஞ்சார். இன்றைக்கும் நம்மள ஒரு சிறு பிள்ளையை போல நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசமா அவர் சொல்றத கீழ்ப்படிவோம். ஒரு சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு போட்டிருக்காரு இல்லையா? அப்படி ஒரு பிளைண்டா ஒரு விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். அவர் சொன்னாருன்னா அது கண்டிப்பா நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை விசுவாசிக்க கத்துக்குவோம். விசுவாசிச்சா என்னென்ன, அதாவது ஒபீடியன்ஸ்னால என்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குன்னு போட்டிருக்குன்னா, லூக்கா 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இயேசுவே சொல்றாரு, என்னுடைய போதனையை கேட்டு கீழ்ப்படுகிற மக்களே உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள்ன்றாரு. அப்ப உண்மையான ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னா அது எங்க இருக்குன்னா கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். யாக்கோப்ல சொல்றாரு, நீ போதனையை கேட்டுட்டு அதன்படி நடக்கல அப்படின்னா நீ உன்னையவே நீ ஏமாத்திக்கிற, வஞ்சித்து கொள்றன்றார். உங்களையே நீங்க வஞ்சித்து கொள்ளாதிருங்கள்ன்றார். அப்ப நாமளே டிசீவ் பண்ணாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய போதனையை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு விட்டு கொடுத்து நமக்கு அதை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அடுத்தது, எவனொருவன் என்னை நேசிக்கிறானோ அவன் என் உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறான்னு யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. அடுத்தது மத்தேயு 7வது அதிகாரத்துல, எவன் என் போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறானோ அவன் புத்தியுள்ளவன் அப்படின்றாரு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. இங்க என்ன பண்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி, சவுல் ராஜாட்ட சொல்லிட்டு போறாரு, நீ அந்த ஆடுகளை மாடுகளை எல்லாத்தையுமே அழிச்சிருன்றாரு, எனக்கு வெயிட் பண்ணுன்றாரு. ஆனா இங்க அவர் கீழ்ப்படியவே இல்லை. கீழ்ப்படியாம என்ன பண்றாரு, ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை போய் ஒரு ராஜா செஞ்சு
ஆடு எல்லாத்தையும் வந்து பலியிடுறாரு. அப்பதான் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ செஞ்ச காரியம் என்ன, இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமோ? அவர் வந்து பலியில வந்து பிரியப்படுற தேவன் அல்ல, ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் தான் உத்தமம் அப்படின்றார். அப்ப கீழ்ப்படிதலோட இம்பார்ட்டன்ஸ வசன பைபிள்ல வந்து பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அநேக வசனங்கள் இருக்கு. கீழ்ப்படியணும் அப்படின்றத வலியுறுத்தி அநேக வார்த்தைகள் இருக்கு. சோ கீழ்ப்படிந்தாரு, அதனால அவருக்கு வந்து பெரிய ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த இந்த ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே என்ன பண்றாருன்னு பாருங்களேன். சீமோன் பேதுரு அதை கண்ட உடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அந்த ஒரு பிரமிப்பு, ஒரு ஆச்சரியத்துல அப்படி சொல்றார். இன்னைக்கு நான் சிந்தித்து பார்த்தேன், ஒரு அற்புதம் வந்து நான் கேட்டோ இல்ல கேட்காமலோ ஒரு அற்புதம் நடந்துருச்சு, என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்க வந்து ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஒரு பெரிய உயர்வை கொடுத்துட்டாரு, ஒரு பெரிய வேலையை கொடுத்துட்டாரு, இல்ல நான் பெரிய எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் என் லைஃப்ல நடந்துருது அப்படின்னா நமக்கு ஒரு மைண்ட்ல ஒரு தாட் வரும், ஆஹா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டாரு, நான் என்னோட லைஃப் வந்து அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனாலதான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு பெருமை. கண்டிப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு பெருமை வரலாம். இல்ல என் லைஃப் வந்து அவருக்கு பிரியமானதா இருந்ததுனாலதான் ஆண்டவர் வந்து என் ஜெபத்தை கேட்டு இப்படி ஒரு அற்புதத்தை நடந்துட்டாரு அப்படின்னு. இந்த இடத்துல சைமன் பீட்டரை பார்த்தோம்னா பெருமையே இல்ல பாருங்களேன், அங்க தாழ்த்துறாரு. உடனே அந்த அற்புதத்தை கண்ட உடனே அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, இயேசுவின் பாதத்துல அப்படியே சரண்டர் பண்ணி விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போகணும். அப்படி அந்த ஒரு பாவின்ற அந்த ரியலைசேஷன், ஆண்டவரோட பிரசன்ஸ் வந்து அவருக்கு அங்க என்ன கொண்டு வந்ததுன்னா ஒரு ரியலைசேஷனை கொண்டு வந்தது, ஒரு கன்விக்ஷனை கொண்டு வந்தது. நான் பாவி, அவரோட சின்ஃபுல் நேச்சரை வந்து உணர்த்தி காட்டுச்சு. இன்றைக்கு ஆண்டவர் வந்து நம்ம ஒரு பாவி அப்படின்ற வந்து அந்த உணர்வு நமக்கு வரணும். நம்ம அற்புதங்களை அடையாளங்களை பாக்குறப்ப நம்ம வந்து அந்த அற்புதங்கள் மேல போக்கஸ் போக கூடாது. நம்ம ஆண்டவர் நம்மளோட நிலைமைய வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஆண்டவர் வந்து தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறேன்றார், பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். இந்த இடத்துல அற்புதத்தை பார்த்த உடனே காலடியில விழுறார். அப்ப நம்ம வாழ்க்கையில, நம்ம ஊழியத்துல, நம்ம குடும்ப லைஃப்ல, தொழில்ல ஒரு முன்னேற்றத்தை பாக்குறப்ப, அதிகமான பிளெஸிங்ஸ பாக்குறப்ப நமக்கு பெருமை வருதா, இல்ல இன்னும் வந்து ஆண்டவர்கிட்ட உள்ள ஒரு தாழ்மை வருதா, ஆண்டவருக்கு முன்னாடி இன்னும் ஒரு சரண்டர்டு லைஃப்குள்ள நம்ம போறோமா அப்படின்றத வந்து இங்க எனக்கு பர்சனலா வந்து ஒரு உணர்த்தின காரியத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், நீங்க என்னை விட்டு போங்க அப்படின்றார். அதுக்கு ஆண்டவரோட ரெஸ்பான்ஸ் பாருங்களேன், பயப்படாத சீமோன், இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய்ன்றார். இந்த இடத்துல தேர்ட் பாயிண்ட் சொல்ல வர்றது, ஆண்டவர் வந்து இங்க ஒரு கமிஷன் பண்றாரு, ஒரு காலிங்க கொடுக்கிறார். சைமன் பீட்டர் கூட நினைச்சிருக்கலாம் ஒரு மனசுல, ஓகே ஜீசஸ் இருந்தாருன்னா நிறைய ஃபிஷ் பிடிக்கிற மாதிரி இருக்கு, இவரை வச்சே ஒரு பிசினஸ் கூட ரன் பண்ணலாம், நான் பெரிய ஆள் ஆயிரலாம், கடன் எல்லாம் அடைச்சிடலாம், என் குடும்பத்தை நல்லா ரன் பண்ணலாம். ஏன்னா அவர் கல்யாணம் ஆயிருந்தது, அவருக்கு ஒய்ஃப் இருந்தது அந்த டைம்ல. அப்ப நான் என் லைஃப நல்லா நான் லீட் பண்ணலாம் அப்படின்னு போக்கஸ் போயிருந்திருக்கலாம். ஆனா இங்க ஜீசஸ் வந்து ஒரு காலிங்க கொடுக்கிறாரு, பயப்படாத, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் அப்படின்றார். அடுத்தது அதுக்கு சைமன் பீட்டரோட ரெஸ்பான்ஸ பாருங்களேன். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு. சைமன் பீட்டர் வந்து நினைச்சிருக்கலாம், ஓகே ஜீசஸ் இல்லாம நான் போட்டை போய் நான் மீன் பிடிச்சப்ப எனக்கு மீன் கிடைக்கல, ஆனா ஜீசஸ் கூட போனப்ப, ஜீசஸ் ஏன் கூட இருந்தப்ப எனக்கு திரளான மீன்கள் கிடைச்சிச்சு, அற்புதம் நடந்தது. அப்ப அந்த ஜீசஸ் கூடயே நான் எப்போதுமே இருந்துட்டு இருந்தா எனக்கு அற்புதங்கள் நிறைய நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலக பிரகாரமா ஒரு மெட்டீரியல் போக்கஸ் வந்து அவருக்கு இல்ல. அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் அழைப்பு கொடுத்த உடனே
எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப, அப்படின்னா சைமன் பீட்டர் வந்து ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருந்த அவரோட மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு அப்படியே போனார். அத மாதிரி நான் குடும்பத்தை விட்டுட்டு நான் அப்படியே ஆண்டவர் முன்னாடி அவர் சொல்றத போகணுமா? அப்படி இல்லை. நான் இப்ப பண்ணிட்டு இருக்க தொழிலை விட்டுட்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு போகணுமா? அப்படி இல்லை. எல்லாவற்றையும் விட்டு அப்படின்னு இருக்கப்ப என்ன அப்படின்றதுன்னா, நம்மளோட ஓல்டு வேஸ்ல நம்ம என்ன நிலைமையில இருந்து நம்மள ஆண்டவர் அழைக்கிறாரோ அதுக்கப்புறம் நம்ம திரும்ப நம்ம பழைய வாழ்க்கைய விட்டுறணும். அதுக்கு திரும்ப போக கூடாது. லீவிங் பிஹைண்ட் அவர் ஓல்டு வேஸ். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல நான் உலக காரியங்களில அதிக போக்கஸ்டா இருந்திருக்கலாம். சினிமா பாக்குறதோ இல்ல லௌகீக காரியங்களிலேயோ ஆடம்பர காரியங்களிலேயோ இல்ல வேற என்ன காரியங்கள் இல்ல சீரியலா உட்காந்து பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்றதோ என்னவா இருக்கலாம். அது நமக்கு லாபமா இருந்திருக்கலாம். ஆனா பிலிப்பியர்ல பவுல் சொல்றாரு இல்லையா, சவுலா இருந்து பவுலா மாறினோன்னா பவுல் எப்படி சொல்றாரு பாருங்களேன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டமென்று எண்ணினேன். இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, ஒரு காலத்தில் எனக்கு இவை முக்கியமாய் தோன்றியது, ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்னால் அவை பயனற்று போய்விட்டன அப்படின்றார். அப்ப அந்த மாதிரிதான் இங்க சைமன் பீட்டர் இருக்கும். அவரோட போக்கஸ் வந்து மெட்டீரியல் பர்சியூட்ஸ்ல இருந்து ஃபிஷிங் ஃபார் ஃபிஷ்ல இருந்து போக்கஸ் எங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு ஆண்டவரோட என்கவுண்டருக்கு அப்புறம்னா ஃபிஷிங் ஃபார் சோல்ஸா மாறிடுச்சு. அப்ப நம்மளோட லைஃப்ல நம்ம வந்து ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். அது மட்டும் ஒரு பர்பஸ் கிடையாது. அதுக்கும் மேல நம்மளோட ஆண்டவர் வந்து நம்மளை குறித்து ஒரு உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார், உயர்ந்த நோக்கம் வைத்திருக்கிறார். ஹையர் பர்பஸ்க்காக நம்மளை கால் பண்றார். அந்த ஹையர் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸ்ப்ரெடிங் த காஸ்பல், பிரிங்கிங் அதர்ஸ் இன்டு த கிங்டம் ஆஃப் காட். நான் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நன்மைகளை பெற்று ரட்சிப்பை பெற்று அந்த நித்திய ஜீவனை பெற்று அது நான் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்ஃப் கண்டெய்ன்டா அப்படியே நான் அடக்கி கொள்றதுக்காக நம்மள ஆண்டவர் வந்து அழைக்கல. ஒரு ஹையர் பர்பஸ். நான் என்ன தொழில்ல நான் இப்ப என்ன நிலைமையில நான் இருந்தாலும் நான் அதை விட்டுக்கிட்டு அப்படியே வரணும்னு சொல்லல. நம்மளுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வரணும். நான் பழைய காரியங்கள் இன்னும் என்னென்ன என்கிட்ட என்ன டிசையர்ஸ் இருக்கோ, வேர்ல்ட்லி டிசையர்ஸ் என்னென்ன இருக்கோ, நான் யாருக்கு பின்னாடி போயிட்டு இருந்தேன், எதுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தேன், இப்ப என்னோட போக்கஸ் வந்து எங்க போயிடுச்சு, அந்த காரியம் என்ன அப்படின்றதான் ஆண்டவர் வந்து லீவிங் பிஹைண்ட் அவர் ஓல்டு வேஸ் அண்ட் ஸ்டெப்பிங் இன்டு எ நியூ மிஷன். அந்த நியூ மிஷன் என்ன? நான் பெற்ற அற்புதம். தமிழ்ல ஒரு இது பழமொழி இருக்கு இல்லையா, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். நான் பெற்ற ரட்சிப்ப, அந்த இலவசமாய் பெற்ற ரட்சிப்ப மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ப்ரெட் பண்ணணும். அதர் பீப்புளை நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ள கொண்டு வரதுதான் அவருடைய ஒரு மெயின் பர்பஸ். நம்மளோட லைஃப் இங்க இருக்கு அப்படின்னா நம்ம அவருக்கு நம்மளோட வாழ்க்கைய அவருக்கு ஒப்பு கொடுக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதுக்கு புரியுதோ புரியலையோ, ஒரு லாஜிக்கலா ஒரு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ இல்லையோ, அதை அப்படியே ஒரு சிறு பிள்ளையை போல அவரோட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதன்படி செய்யறப்ப நம்மளோட லைஃப்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் காணப்படும். ஃபிஷிங் ஃபார் ஃபிஷ்ல இருந்து ஃபிஷிங் ஃபார் சோல்ஸா மாறும் அப்படின்றது. இந்த பேசேஜ்ல இருந்து ஒரு 4 காரியங்களை நான் எதை மறந்தாலும் அதை மறந்துடாதீங்க. ஒரு 4 C's என்னன்னா, when God pursues or encounters a man அப்படின்னா, he convinces us of the power in his word. God Jesus என்ன பண்றாருன்னா நம்மள கன்வின்ஸ் பண்றார். அவரோட வார்த்தையில எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது அப்படின்றத வந்து பீட்டர் அங்க கன்வின்ஸ் ஆனார். அதேதான் இங்கேயும். நம்ம எவ்வளவு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட நம்ம போயிட்டு இருக்கலாம், ஆனா விடமாட்டாருங்க. நம்மள பர்சியூ பண்ணி ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருப்பார். ஏன்னா நம்ம அவருக்கு தேவை. ஒரு ஆத்மா வாகிலும் கெட்டு போவது அழிந்து போவது அவருக்கு விருப்பமே இல்லை. எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் வந்தேன்றார். மனுக்குலத்தை தேடி வந்தவர். காணாமல் போன ஆட்டை தேடுவதற்காக நான் வந்தேன்றாரு. பிதாவுக்கும் நமக்கும் இடையில இருந்த அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும்ன்றதுக்காக நம்மள
பிதாவுக்கு அருகில கொண்டு வரணுன்றதுக்காக, ரெக்கன்சைல் பண்ண வைக்கணுன்றதுக்காகவே வந்தார் இல்லையா? அப்ப அதை நம்ம அறிந்து நம்மளை கன்வின்ஸ் பண்றதுக்காக அந்த he convinces us of the power of his word. ரெண்டாவது கன்விக்ஸ். அவர் வந்துட்டாரு அப்படின்னா நமக்குள்ள அந்த கன்விக்ஷன் இருக்கும். நம்ம யாரு, நம்ம நிலைமை என்ன, நம்மளோட நேச்சர் என்ன அப்படின்ற கன்விக்ஷன் கிடைக்கும். அடுத்தது என்ன? கமிஷன்ஸ். நம்மளோட பர்பஸ் என்ன, நம்மளோட காலிங் என்ன. he commissions us to serve him. நாலாவது he causes us to value him above all else. எல்லாத்தை விட நீங்க தான் ஆண்டவரே, விலையேற பெற்ற முத்து, எல்லாவற்றை பார்க்கிலும் எது விலையேற பெற்றதுன்னா ஜீசஸ் தான். அந்த 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 ஒரு அவரை வேல்யூ பண்ற அளவுக்கு நம்மள கொண்டு வந்துருவாரு. he causes us to value him above all else. இப்ப இன்றைக்கு நம்மளோட பிரேயர் என்னவா இருக்கலாம்னா, ஆண்டவரே எது என் லைஃப்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சூழ்நிலையை நீங்க பாக்குறீங்க, என் நிலைமையை நீங்க நன்றாய் அறிந்திருக்கீங்க, நான் சொல்லியும் சொல்லாட்டினாலும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். என் லைஃப நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், சரண்டர் பண்றேன். wherever you lead Lord, whatever you ask me to do, நான் அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன். I will follow even if I don't get it. I am yours Lord. நீங்க என் மெய்ப்பர் ஆண்டவரே, நீங்க என் ஆண்டவரே. என் லைஃப் இனிமேலு உங்களுடையதுதான். நீங்க என் இருதயத்துக்குள்ள, எப்படி சைமன் பீட்டர் அவரோட போட்டுன்றது ஒரு பொசிஷனை குறிக்குது. அவருக்கு அதுதான் ப்ரொஃபஷனலே இல்லையா? அது எவ்வளவு ஒரு ப்ரெஷியஸானது. அந்த போட்டை அவருக்கு கொடுத்தாரு ஜீசஸ்க்கு. இன்னைக்கு நம்மளோட லைஃப்ன்ற போட்டை ஆண்டவருக்கு அப்படியே கொடுப்போம். நம்ம கொடுத்து அவர்கிட்ட ஆண்டவரே நீங்க வாங்க அப்படின்னு அவரை ரிசீவ் பண்ணிக்கிறப்ப, அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்ப நமக்கு உண்மையான ஆசீர்வாதம் இம்மையில மாத்திரம் அல்ல, மறுமையிலும் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க என் லைஃபை லீட் பண்ணுங்க, ஐ வில் ஃபாலோ வாட் எவர் யூ ஆஸ்க், ஐ வில் ஃபாலோ, ஐ வில் டூ இட் அப்படின்ற அந்த ஒரு சரண்டர் லைஃப்ல நம்ம போகலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா? உடைய பாதத்தை மாத்திரம் நான் பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே.
சகோதரியே, பாதையெல்லாம் அந்தகாரமாக தோன்றுகிறதா? பார்வோன் சேனை உன்னை தொடர்ந்து வந்து பட்சிக்க பார்க்கிறதா? ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பாதைக்கு தீபமாகவும் உன்னை பாதுகாக்கிற மதிலாகவும் கர்த்தர் இருந்து கொண்டிருக்கிறபடியா உன்னுடைய கவலையை விட்டு அவரை ஆராதிக்க ஆரம்பிப்பாயா? Hallelujah, hallelujah, hallelujah. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆண்டவரே, நீ சொன்னால் போதுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நீர் எனக்கென்று காட்டுகிற வழியிலே நடக்கிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய சுயசித்தத்தின்படி என்னுடைய வழிகளிலே நான் ஓடினது போதும். நான் களைத்து போயிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பாதம் மாத்திரம் எனக்கு போதும் என்று பிடித்து ஒரு புதிய அர்ப்பணிப்பை இந்த நேரத்தில் செய்து பாருங்க. ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தினுடைய வாழ்க்கைக்கு கட்டளையிட விரும்புகிறார். அந்த துவக்கத்தை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். Hallelujah, hallelujah. என் அன்பு இயேசுவே. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அப்பா, உயிரோடு இருக்கிற உன்னதமான தெய்வமே, உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நேரத்துல கூட எங்களை ஆண்டவரே உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி சுவாமி. அதே போல இப்பொழுது நாங்க கேட்ட இந்த பிரசங்கத்திற்காய் கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, எங்களோட வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காயும் நன்றி. அப்பா, நாங்க கேட்ட இந்த பேதுருடைய மாற்றத்தை போல நாங்க கேட்ட அத்தனை பேரிலையும் ஒவ்வொரு பாட்டுல எங்களுக்கு ஒரு கன்விக்ஷனை நீங்க கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அந்த கன்விக்ஷன் படி நாங்க கீழ்ப்படிந்து நடக்க நீங்க தரப்போகிற பெரிதான கிருபைகளுக்காய் நன்றி சுவாமி. அப்பா, இந்த நேரத்திலும் கூட நாங்க எங்கள் தேசத்திற்காகவும் சுவாமி, அநேகருக்காக ஏறெடுக்க போகிற ஜெபங்களுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுக்கப்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காய் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த நேரத்திலே கூட ராஜா, எங்க தேசத்தின் தலைவர்களுக்காகவும் மற்ற தேசத்தினுடைய தலைவர்களுக்காக உங்க பாதத்துல வருகிறோம் சுவாமி. அப்பா, அவர்களுக்கோட போக்கையும் வரத்தையும் காத்துக்கொள்வீராக. நல்ல உடல் சுகம் பலன் தந்து இன்னும் அதிக நன்மைகளை மக்களுக்கு செய்யும்படியான கிருபைகளை தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியாய் அவர்களை ஆசிர்வதிக்கிறதற்காய் நன்றி. உங்கள் தலைவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுகிறது போல எங்க தலைவர்கள் அத்தனை பேருக்காக உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இசப்பா, அவங்களுக்கான எல்லா கிருபைகளையும் நீங்க தந்து அவர்களை உங்களுடைய பாதையில வழி நடத்த போகிற பெரிதான கிருபைகளுக்காய் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இரண்டாவதாக கூட ராஜா, எங்கள் தேசத்தின் யுத்தங்கள் நடக்கிற தேசங்களுக்காக உங்க பாதத்துல வருகிறோம் சுவாமி. அப்பா, வசனம் சொல்லுகிறது யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிற தெய்வம் என்று. அப்பா, அந்த தேசங்கள்ல நடக்கிற யுத்தங்களை ஓய பண்ணி அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். அநேக உயிர் சேதங்கள் சுவாமி. அப்பா, உணவில்லாம, தண்ணீர் இல்லாம, காற்று மாசுபட்டு ஆண்டவரே அவங்க வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரே பரிதாபத்திற்குரிய வாழ்க்கையா இருக்கிறது. அப்பா, மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்க இந்த கேட்ட வசனத்தின்படி நீங்க எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் என்று பார்க்கிறோமே சுவாமி. அப்பா, எங்கள் மீது, இந்த தேசங்கள் மீது நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு சமாதானம், ஒரு நல்ல சுகத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, அதே போல எங்க தேசங்கள் மற்ற இடங்கள்ல நடக்கிற இயற்கை பேரழிவுகள் எல்லாவற்றிற்காக உங்க பாதத்துல வருகிறோம் சுவாமி. அப்பா, வசனம் சொல்லுகிறது வெயில் நேரத்திற்கு நீங்க தான் எங்களுக்கு குளிர்காற்றாய் இருக்கிறீங்க, புயலுக்கு புகலிடமும் நீங்க தான் சொல்லி வசனம் படிக்கிறோமே. அப்படியா இந்த இயற்கை பேரழிவுகளிலிருந்து எங்களை காக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். இசப்பா, நிலச்சரிவுகள்னாலும் வெள்ளங்களினாலும் ஆண்டவரே நாங்க பாதிக்கப்படாதபடிக்கு அப்படியான காரியங்கள் நடக்கும்போது அதற்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் ஆண்டவரே எடுத்து அதுல நாங்க சேஃபா இருக்கும்படியான அப்பா ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க அப்படியா எங்களை காத்து கொள்ள போகிற கிருபைகளுக்காய் நன்றி ராஜா.
இசப்பா அதே போல ஹோலி கிராஸ் காலேஜுக்காக உங்க பாதத்துல வருகிறோம். அப்ப அங்க இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் தந்துராஜா. அவர்களை நீங்க வழி நடத்த போகிற பெரிதான கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அவங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நீங்க நடத்தும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா எல்லா தேவையான காரியங்களை நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த தீமையையும் ஆண்டவரே அணுகாதபடிக்கு காத்து கொள்ளும்படியா இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அதே போல எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா போதைப் பொருளுக்கும் மற்ற வஸ்துகளுக்கும் அடிமையாகி ஆன்லைன் ஃபேஸ்புக் அதுக்கு அடிமையாகி சுவாமி போக்குவரத்துல வேகமாக வண்டி ஓட்டி அதுல ஒரு எக்ஸைட்மெண்டோட வாழுகிற இன்னும் ஆண்டவரை உண்மை அறியாது வாழுகிற அத்தனை வாலிப பிள்ளைங்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா வாலிபனே உன் வாலிபத்தில் உன் கர்த்தராகி சிருஷ்டிகரை நினைன்னு சொன்ன வசனத்தின்படி அப்பா இவங்களுடைய இருதயத்திலெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க அருளும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல இந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி அட்டாக், பேனிக் அட்டாக் இதெல்லாம் ஆண்டவரை கட்டுப்படுத்தி இருக்கிற அத்தனை பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை தேவன் கொடுக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா வசனம் சொல்லுகிறது என் கால் சறுக்கும் நேரமெல்லாம் உடைய அன்பு தாங்குகுதுன்னு. இந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் இந்த வாலிப பிள்ளைங்க அத்தனை பேரையும் உங்களுடைய அன்பு தாங்கும்படியா இந்த நேரத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அன்று எலியா சொன்னது போல கர்த்தரே தேவன் என்று இவர்கள் கண்கள் காணும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியாய் நீங்க இவங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. அதே போல குடும்பங்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பெரிய சமாதானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பாகுபாடு இருந்தாலும் சுவாமி அந்த பாகுபாடு எல்லாம் விலக்கப்பட்டு கர்த்தாவே அப்பா அவங்களுக்கு இடையில இருக்கிற எல்லா மறைவுகளும் விலக்கப்பட்டு கர்த்தாவே ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் அந்த குடும்பங்கள்ல நிலவும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் வேற பினான்சியல் ப்ராப்ளமோ வேற எந்த காரியமா இருந்தாலும் சுவாமி அது எல்லாவற்றையும் நீங்க ஒரு நிமிஷத்துல விலக்கி போட வல்லவராய் இருக்கிறீங்கன்றத நாங்க அறிவோம். இப்போ நாங்க கேட்ட மெசேஜ் போல பீட்டருக்கு முழுதும் ஒண்ணும் கிடைக்கல. ஆனா மார்னிங் உங்களை பார்த்த உடனே ஒரு விடுதலை சுவாமி அந்த இடத்துல அந்த ஆழத்துல சென்று அவருக்கு கிடைத்த பொக்கிஷத்தை போல பொக்கிஷமாகிய உண்மை போல இந்த குடும்பங்கள் எல்லாம் பொக்கிஷமாகிய உண்மை சுவாமி இயேசு சுவாமியை பெற்றுக்கொள்ளும்படியா நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா விசேஷமாய் ஆண்டவரே இந்த குடும்பத்துல இந்த ஹோலி கிராஸ் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பேராய் அழைத்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ சுவாமி என்னென்ன ஆசைகளோ என்னென்ன விருப்பங்களோ தேவனும் இடத்துல கேட்கும் போது நீங்க தாராளமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்க. வசனம் அப்படியாய் சொல்லுகிறதே சுவாமி என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லி உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாததுமான காரியங்களை விளக்குவேன்னு சொல்லி அப்பா அப்படியாய் நீங்க ஆண்டவரே இவங்களோட மன தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அவங்களோட என்ன ஆதங்கமோ என்ன குறைகளோ என்ன கண்ணீரோ என்ன அவர்களுடைய வேதனையோ எங்களுக்கு தெரியாது. ஆனா நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ராஜா. அப்ப உங்க கண்களுக்கு முன்பா எதுவுமே மறைவானது ஒண்ணுமே இல்லை சுவாமி. நாங்க மறைக்கணும்னு நினைச்சாலும் மறைக்க முடியாது கர்த்தாவே. அப்படியா ஆண்டவரே நீங்க பார்க்கிற அப்பா இவங்களோட எல்லா காரியங்களும் உங்க கண்களுக்கு முன்பாய் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. அப்பா வசனம் சொல்லுகிறதே சுவாமி நான் என்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன்னு சொன்னது போல அப்ப அவங்களுடைய வார்த்தையை அனுப்பி இந்த நேரத்துல ராஜா இவங்க அத்தனை பேருடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்க நிறைவாக்கும்படியாய் நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம்ப்பா இந்த ஜெபத்தை விட்டு அவங்க போகும்பொழுது அவங்க பெற்றுக்கொண்ட சமாதானம் நீடித்திருக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியாய் நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க பாதத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். Give thanks in all circumstances, for this is the will of God in Christ Jesus. 1 Thessalonians 5:18. Like to thank Shanti Arun, who led us in worship through beautiful songs. Your worship have made this gathering even more beautiful. Thank you, dear ma'am. I would like to thank Mrs. Glory Geeta Newton for sharing such an inspiring message, Encounter with Jesus. Your words have deeply touched, reminded us of God's love and grace and being obedient to Him. The importance of staying rooted in faith.
Your insight about God sees each one of us. He understands our pain, what we go through. He changes our tears into joy, our pain into healing, and weakness into strength. When Jesus steps into our life, everything will be changed. He convinces, he convicts, he commissions, and he causes. It was really nice listening to your message, ma'am. Thank you very much. I extend my heartfelt gratitude, Mrs. Kamola Das, for the interceding prayer. Your words have uplifted our spirits, and we have felt the presence of the Lord in a special way through your intercession. In this moment, I would like to thank Mrs. Pushparani, who shares the 1 minute praisings every day with our fellowship group. Thank you, ma'am. Special thanks to Mrs. Anita Easter for comprehending all the prayer requests. Thank you, dear madam. I would like to thank Mrs. Angel Teresita for her efforts in organizing the prayer meeting, which shows a devotion towards our Lord. Thank you, dear ma'am. As we conclude, let us carry the spirit of prayer with us into our daily lives. May we continue to seek God's guidance, share His love, and support one another in the journey of faith. Thank you all once again, and God bless.